இப்பெல்லாம் நம்ம ஆளுங்க கம்முனே இருக்கிறது இல்ல. அந்த நடிகர் இந்த படத்துல நடிக்க போறாரு. இந்த நடிகை அந்த படத்துல நடிக்க போறாங்க அப்படின்ற மாரி ஏகப்பட்ட விஷயங்கள கோத்துட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி தான் நம்ம அசோக் செல்வன் இருக்காரு இல்லையா? அவர் வந்து பாத்தீங்கன்னா, தனுஷோட இட்லி கடை படத்துல தனுஷோட தம்பியா நடிக்க போறாரு அப்படின்ற மாரி கோத்து விட்டாங்க. ஏங்க அப்பல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எதுவுமே நம்பாதீங்க எல்லாம் புரளி அப்படின்ற மாதிரி அசோக் செல்வன் விளக்கம் கொடுத்திருக்காரு. ஓகே என்ன நடந்திருக்கு? அசோக் செல்வன் இத பத்தி என்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டா பார்க்கலாம். நடிகர் அப்படிங்கிறத தாண்டி தனுஷ் அவர்களை பொறுத்தளவுக்கு ஒரு இயக்குனராகவும் சரி, தயாரிப்பாளராகவும் சரி, தமிழ் சினிமாவை ஒரு கலக்கிக்கிட்டு இருக்காரு. கடைசியா அவரோட இயக்கத்துல ராயன் படம் வெளியானது. கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் கூட கிட்டத்தட்ட 150 கோடி வரைக்கும் வசூல் அள்ளுனது. இதை முடிச்சிட்டு தான் தனுஷோட இயக்கத்துல நிலவுக்கு என்னடி என் மேல் கோவம் படமானது வெளியாக காத்திருக்கு. அந்த படத்தை முடிச்சிட்டு அடுத்ததா தனுஷ் அவர்களே இயக்கி நடிக்க இருக்க படம் தான் இட்லி கடை. குபேரா அப்படின்ற படம் தெலுங்குலயும், இளையராஜாவோட பயோபிக்லயுமே தனுஷ் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இட்லி கடை படத்துல தனுஷோட தம்பியா அசோக் செல்வன் நடிக்க போறாரு அப்படின்ற தகவலானது சோசியல் மீடியாவுல அதிகமா பரவிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு செய்திக்கு தான் அசோக் செல்வன் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இப்ப இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, தளபதியோட 69 படத்துல சிம்ரன் நடிக்க போறாங்க அப்படின்ற தகவலானது தீயா பரவுனது. நிறைய பேர் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. டே தலைவர் கூட சிம்ரன் நடிச்சாங்கல்ல, அதே மாதிரி தான் இப்ப தளபதி கூட கம்பேக் கொடுக்க போறாங்க. சிம்ரன் வந்துட்டாங்க வேற லெவல்ரா அப்படின்ற மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஆனா சிம்ரன் பயங்கரமா டென்ஷன் ஆகி ஒரு ட்வீட்டும் போட்டாங்க. இந்த விஷயத்துல ரொம்பவே கடுப்பாக்கிட்டாங்க சிம்ரன். காட்டமான ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாங்க. இது மிகப்பெரிய சர்ச்சையாகவும் மாறினது. இதனாலதான் தளபதி 69ல சிம்ரன் நடிக்க போறதில்ல அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமா உறுதியானது. இந்த நிலையில தான் அதே மாதிரி ஒரு பதிவு வெளியிட்டு இருக்காரு அசோக் செல்வன். பவர் பாண்டி படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமானவர் தான் டி என்று அழைக்கப்படக்கூடிய நம்ம தனுஷ். அதற்கு பிறகு தனுஷ் இயக்கி இருந்த படம் தான் ராயன். இந்த படமுமே கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்தாலும் கூட வசூல் ரீதியா இந்த படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல தனுஷுக்கு தம்பியா சுதீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம் நடிச்சிருந்தாங்க. தங்கையா துஷார விஜயன் நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்துதான் தன்னோட அக்கா மகனை ஹீரோவாக்கி நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் அப்படின்ற படத்தை இயக்கி இருக்காரு தனுஷ். அதை தொடர்ந்துதான் அடுத்ததா இட்லி கடை அப்படின்ற படத்தையுமே ஆரம்பிக்க இருக்காரு. இந்த படத்துல தனுஷுக்கு ஜோடியா நித்யா மேனன் நடிக்க போறாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம அருண் விஜய் வில்லனா நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. சாலினி பாண்டே முக்கியமான ரோல்ல நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரிதான் அசோக் செல்வனுமே தனுஷோட தம்பியா இந்த படத்தில் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அதிகமான ரூமர்ஸும் சோசியல் மீடியாவில் வளர்ந்தது. இதுலதான் கடுப்பாகி விளக்கம் கொடுத்திருக்காரு அசோக் செல்வன். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தனுஷார் இயக்கத்தில் நடிக்கணும் அப்படின்ற ஆசை எனக்கும் தான் இருக்கு. ஆனா இப்ப அவர் இயக்கி இருக்கக்கூடிய இட்லி படத்துல நான் நடிக்கல. தவறான தகவலானது சோசியல் மீடியாவில் அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதிரடியான ஒரு ட்வீட்டை போட்டு விளக்கம் கொடுத்திருக்காரு அசோக் செல்வன். சோ இட்லி கடை படத்துல அசோக் செல்வன் இல்ல அப்படிங்கிறது 100% உறுதியாகி இருக்கு. இன்னொரு பக்கம் தனுஷ் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயங்கர பிசி ஷெட்யூல்ல போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல முன்னாடி நடிகரா இருக்கும் போதே அவ்வளவு வேலைகள் இருக்கும். இப்ப இயக்குனரா வேற ஆகிட்டாரு. இன்னொரு பக்கம் தயாரிப்பாளர்னு பயங்கர பிஸி ஆகிட்டு இருக்காரு. அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல தனுஷ் நடிச்சுக்கிட்டு இருக்க படம் தான் இளையராஜா பயோபிக். அது என்ன ஆச்சு அப்படின்ற தகவலும் இது வரைக்கும் வெளியாகல. ஹீரோவாவும் இயக்குனராகவும் தனுஷ் ரவுண்டு கட்டி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இளையராஜாவோட பயோபிக்கை ஓவர்டேக் பண்ணிட்டு இட்லி கடையோட ஆவியானது அதிகமா பறக்க தொடங்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டு ராயன் படமானது தனுஷுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அதே மாதிரி அடுத்த ஆண்டு இட்லி கடை படமும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கறத நம்மளும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.